அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அன்பு நண்பர்களே, இன்று நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது மஸ்ஜித் நபவியில் நமாஸ் நேரத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் பற்றியது. இந்த அசாதாரண சம்பவம் பதிவு செய்யப்பட்ட ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் நம்பிக்கை வலுவடையும், மேலும் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை உங்கள் உதடுகளில் இருந்து இயல்பாக வெளிப்படும். என்ன நடந்தது? இந்த அற்புத சம்பவத்திற்கு சாட்சியாக இருந்த இளைஞர் யார்? எல்லா விவரங்களையும் அறிய இந்த வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள். இப்போது அன்பு நண்பர்களே, இன்றைய நம்பிக்கையை தூண்டும் கதைக்கு வருவோம். இது லாகூரில் வசிக்கும் 22 வயது இளைஞனான ராகிபின் கதை. அவன் தனது நீதிமான பெற்றோருக்கு ஒரே மகனும் 6 பெண் குழந்தைகளுக்கு ஒரே சகோதரனுமாக இருந்தான். ஒரு மத்தியதர குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருந்த ராகிபின் தந்தைக்கு ஒரு செழிப்பான முத்திரை வணிக கடை இருந்தது. அங்கு ஊரார் தங்கள் தினசரி தேவைகளை வாங்குவதற்கு வருவார்கள். ராகிப் 6 பெண் குழந்தைகளுக்கு பிறகு பிறந்த ஒரே மகனாக இருந்ததால் அவனை அதிகமாக செல்லமாக வளர்த்தார்கள். இது இறுதியில் அவனை தவறான பாதைக்கு இட்டுச் சென்றது. அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொள்ளத் தொடங்கினான். பல்கலைக்கழகத்தில் தவறான நட்பு வட்டத்தில் சிக்கினான். மோசமான தோழமையால் போதை பழக்கத்தின் பிடியில் விழுந்தான். அவனது தந்தை எப்போதும் விரும்பியது ராகிப் கடையில் உதவ வேண்டும் என்பதே. ஆனால் ராகிப் தனது நேரத்தை நண்பர்களுடன் செலவழித்தான். இது அவனுக்கும் தந்தைக்கும் இடையே அடிக்கடி சண்டைகளுக்கு காரணமாக அமைந்தது. அவனது முரட்டுத்தனமான நடத்தை அவனது தந்தையை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது. தந்தை அவனை கண்டிக்க முயன்ற போதெல்லாம் ராகிப் வாக்குவாதம் செய்வான். அவனது தாயும் அவனை வழிநடத்த முயன்றார். ஆனால் அவன் கவனிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறுவான். இருந்தாலும் அவனது பெற்றோரும் சகோதரிகளும் அவனை மிகவும் நேசித்தார்கள். ஆனால் ராகிப் அவர்களின் அன்பை தவறாக பயன்படுத்தினான். காலப்போக்கில் அவனது போதை பழக்கம் மோசமடைந்து தந்தையின் அறிவுரைகளில் இருந்து மேலும் விலகினான். அவன் தகாத நட்பு வட்டத்தில் சிக்கி விபச்சார பாவத்தில் விழுந்தான். ஒரு குளிர்ந்த மழை பெய்யும் மாலை வேளையில் ராகிப் அருகிலுள்ள ஒரு பூங்காவில் தனியாக அமர்ந்திருந்த போது ஒரு மரத்திலிருந்து ஒரு குஞ்சு கிளி கீழே விழுந்ததை கவனித்தான். ஒரு பூனை அந்த பலவீனமான பறவையை கடிக்கப் போகும் நேரத்தில் ராகிப்பின் இதயத்தில் ஏதோ ஒரு உணர்வு உருவானது. ஒரு கணம் கூட யோசிக்காமல் அவன் முன்னோக்கி ஓடி அந்த காயமடைந்த கிளியை எடுத்தான். அதன் காலில் விழுந்ததால் காயம் ஏற்பட்டிருந்தது. வீட்டிற்கு கொண்டு வந்து அவன் கவனமாக அதன் காலில் மருந்து தடவி தன் கையால் அதற்கு உணவு கொடுத்தான். காலப்போக்கில் அந்த குஞ்சு பறவை அவனுடன் நெருக்கமானது. அவர்களுக்கு இடையே ஒரு எதிர்பாராத பிணைப்பு உருவானது. அதன் இறகுகள் முழுமையாக வளர்ந்தபோது ராகிப் அதை ஒரு கூண்டில் வைத்து செல்ல பிராணியாக வளர்த்தான். ஆனால் 1.5 வருடங்களுக்கு பிறகு ஒரு எண்ணம் அவன் மனதில் உருவானது. இந்த பறவை எந்த தவறும் செய்யவில்லை, இதை ஏன் கூண்டில் அடைக்க வேண்டும்? இந்த உணர்வோடு அவன் அந்த பறவையை பூங்காவிற்கு கொண்டு சென்று விடுவித்தான். உன்னிடம் ஒரு கேள்வி, நான் இந்த கதையை ஏன் சொல்கிறேன்? இந்த சம்பவத்திற்கு பிறகு ராகிபுக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்படத் தொடங்கியது. ஆரம்பத்தில் மருத்துவர்கள் வலி நிவாரணிகளையும் ஆன்டிபயோட்டிக்குகளையும் பரிந்துரைத்தனர். ஆனால் நிவாரணத்திற்கு பதிலாக அவனது நிலை மேலும் மோசமடைந்தது. வலி அவ்வளவு கடுமையாக இருந்தது. அவன் ஒரு கத்தி வயிற்றில் குத்தப்படுவது போல் கத்தினான். பயந்து போன அவனது குடும்பம் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது. அங்கு பல பரிசோதனைகள் செய்யப்பட்டன. முடிவு அதிர்ச்சியளிக்கும் வகையில் இருந்தது. ராகிபுக்கு வயிற்றில் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த செய்தியை கேட்டு அவனது பெற்றோர் உடைந்து போனார்கள். அவனது சிகிச்சை உடனடியாக தொடங்கப்பட்டது. ஆனால் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பதிலாக மேலும் மோசமடைந்தது. தனது தவறுகளையும் பாவங்களையும் உணர்ந்த ராகிப் இறுதியாக மனம் திரும்பினான். அவன் பெற்றோரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அல்லாஹ்விடம் மனதார மனந்திரும்பி பிரார்த்தனை செய்தான். அவனது பெற்றோர் துக்கத்தில் உடைந்து பகலும் இரவும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து தங்கள் மகனின் உயிருக்காக கண்ணீர் வடித்தனர். பின்னர் ஒரு அசாதாரண சம்பவம் நடந்தது. ஒரு நாள் ராகிபின் தந்தை கடையில் இருந்து திரும்பி வந்தபோது அவனது முகத்தில் ஒரு அசாதாரண பாவனை இருந்தது. அவர் கேட்டார், மகனே, நீ எந்த வங்கியில் உம்ராவிற்கு விண்ணப்பித்திருந்தாயா? ஆச்சரியப்பட்ட ராகிப் பதிலளித்தான், இல்லை அப்பா,
நான் ஒருபோதும் அப்படி ஒரு விண்ணப்பம் செய்ததில்லை. தந்தை மீண்டும் வற்புறுத்தினார். நன்றாக யோசித்துப் பார். நீ எப்போதாவது விண்ணப்பித்திருக்க வேண்டும். குழப்பத்துடன் ராகிப் கேட்டான். அப்பா, ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? அப்போது தந்தை ஒரு கவரை அவனிடம் கொடுத்து கூறினார். இன்று ஒருவர் கடைக்கு வந்து இந்த கவரை கொடுத்தார். அவர் சொன்னார், உன் மகனின் உம்ரா விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தை குறிப்பிட்ட வங்கிக்கு கொண்டு சென்று தேவையான ஆவணங்களை பாஸ்போர்ட்டுடன் சேர்த்து சமர்ப்பி. ராகிஃபின் கைகள் நடுங்க. அவன் அந்த கடிதத்தை திறந்து படித்தான். அவன் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான். மறுநாள் ராகிபும் அவனது தந்தையும் இந்த எதிர்பாராத செய்தியை சரிபார்க்க வங்கிக்கு சென்றனர். அவர்களின் ஆச்சரியத்திற்கு விண்ணப்பம் உண்மையாகவே ஏற்கப்பட்டிருந்தது. முதலில் அவர்களுக்கு இது ஒரு தவறு என்று தோன்றியது. ஆனால் விண்ணப்ப படிவத்தை பரிசோதித்த போது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயத்தை கண்டறிந்தனர். அதில் ராகிபின் சொந்த கையெழுத்து இருந்தது. ஆனால் அவன் ஒருபோதும் அப்படியொரு படிவத்தை நிரப்பியதில்லை. இது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. நண்பர்களே, இந்த மர்மமான சம்பவம் கடந்த ரமலானில் நடந்தது. ராகிபின் குடும்பம் உறுதியாக நம்பியது இது அல்லாஹுவின் ஒரு தெய்வீக அழைப்பு என்று. அவனது நோயால் முற்றிலும் மாற்றப்பட்ட அவன் உம்ராவிற்கு செல்ல வேண்டியவன் என்று. ராகிபுக்கு தோன்றியது தனது மரணத்திற்கு முன் அல்லாஹுவின் புண்ணிய இல்லத்தை சந்தித்து தனது முந்தைய பாவங்களுக்கு மனதார மனந்திரும்ப வேண்டும் என்று. அதனால் ரமலான் மாதத்தில் ராகிப் உம்ரா செய்ய பயணத்தை தொடங்கினான். அவன் அல்லாஹ்வின் கருணைக்காக மிகவும் அழுது பின்னர் மஸ்ஜித் நபவிக்கு சென்றான். அங்கு ஒரு அசாதாரண சம்பவம் நடந்தது. அவன் தராவீஹ் நமாஸுக்கு சென்ற இரவு இமாமின் பின்னால் முதல் வரிசையில் ஒரு வெற்றிட இடத்தை கண்டறிந்தான். இமாம் குர்ஆனை அழகாக ஓதத் தொடங்கிய போது ராகிபை ஒரு தீவிரமான உணர்ச்சி ஆட்கொண்டது. அவனால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் கட்டுப்பாட்டை இழந்து அழுதான். திடீரென அவனது வயிற்றில் ஒரு குத்தல் வலி உணரப்பட்டது. அது மிகவும் தீவிரமாக இருந்தது. அவனது ஆன்மா உடலை விட்டு வெளியேறிவிடும் என்று அவன் பயந்தான். சமூக ஊடகங்களில் வைரலான அந்த வீடியோவில் அவன் வலியால் குனிந்து அந்த கடுமையான வலியை தாங்க முயற்சிக்கும் காட்சி தெரிகிறது. பின்னர் யுக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு கணத்தில் அந்த வலி திடீரென மறைந்தது. அடுத்த 15 நாட்கள் ராகிப் ஆழமான வணக்கத்தில் மூழ்கினான். நோன்பு நோற்று இதயம் அமைதியுடன் பிரார்த்தனை செய்தான். பாகிஸ்தானுக்கு திரும்பிய போது ஒரு அற்புதமான சம்பவம் நடந்திருந்தது. அவனது வலி ஒருபோதும் திரும்பவில்லை. அவன் முழுமையாக ஆரோக்கியமடைந்தவனாகவும் உற்சாகமாகவும் முன்பு இல்லாத அளவுக்கு வலிமையாகவும் உணர்ந்தான். ஒரு இரவு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிய பிறகு அவனுக்கு ஒரு கனவு கண்டது. அது அவனை ஆச்சரியப்படுத்தியது. கனவில் அவன் ஒருமுறை காப்பாற்றிய அந்த கிளியை கண்டான். ஆனால் இந்த முறை அந்த பறவை துயரத்தில் இல்லை. மாறாக அது அல்லாஹ்வின் முன் பிரார்த்தனையில் நின்று கொண்டிருந்தது. ஓ அல்லாஹ், அவன் என் உயிரை காப்பாற்றி என்னை பராமரித்தான். தயவு செய்து அவனை மன்னித்து அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அருள். ராகிப் கண்ணீர் நனைந்த தலையணையுடன் தூக்கத்தில் இருந்து எழுந்தான். கிளியின் வார்த்தைகள் அவனது மனதில் ஒலித்து அவனது இதயத்தில் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையையும் நிரப்பியது. மறுநாள் அவன் தந்தையுடன் மருத்துவமனைக்கு சென்று முழுமையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டான். அறிக்கைகள் மருத்துவருக்கு முன் வைக்கப்பட்ட போது மருத்துவர் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தார். புற்றுநோயின் எந்த அறிகுறியும் இல்லை. நம்ப முடியாமல் மருத்துவர் மற்றொரு ஆய்வகத்திலிருந்து மீண்டும் பரிசோதனைகள் செய்யுமாறு கேட்டார். ஆனால் மீண்டும் முடிவுகள் தெளிவாக இருந்தன. நோயின் எந்த அறிகுறியும் இல்லை. ராகிபுக்கு எதிர்பாராத வகையில் உம்ராவிற்கு அழைக்கப்பட்டு ஒரு கொடிய நோயிலிருந்து அற்புதமாக குணமடைந்தது ஒரு தெய்வீக அற்புதமாகவே இருந்தது. தனது முந்தைய பாவங்களுக்கு மத்தியில் அந்த கிளியின் உயிரை காப்பாற்றிய ஒரு சிறிய தயவு செயல் தனது மன்னிப்பில் ஒரு பங்கு வகித்தது என்று அவன் உணர்ந்தான். அவன் ஒருமுறை படித்திருந்தான், அல்லாஹ் தண்டிக்க முடிவு செய்தால் ஒரு எறும்பை கொல்வது கூட விதிக்கு காரணமாகலாம். ஆனால் அவன் மன்னிக்க முடிவு செய்தால் ஒரு நம்பிக்கையற்றவனை கூட ஒரு தாகமுள்ள மிருகத்திற்கு தண்ணீர் கொடுத்த ஒரு எளிய தயவு செயலுக்கு மன்னிக்கப்படலாம். நண்பர்களே, ரமலானின் ஆசீர்வாதங்களை உள்வாங்கும் போது மிகச் சிறிய தயவு செயல்கள் கூட பெரிய பலன்களை அளிக்கும் என்பதை நினைவில் கொள்வோம். கோடை காலத்தின் கொடும் வெப்பத்தில் உங்கள் கூரையில் பறவைகளுக்கு தண்ணீரும் உணவும் வைப்பது போன்ற எளிய செயல்கள் உங்களுக்கு நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும்.
இந்த நம்ப முடியாத கதை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? உங்கள் எதிரொலிகளை கருத்துப் பகுதியில் பகிரவும். இந்த வீடியோ உங்களுக்கு உத்வேகமளிப்பதாக இருந்தால் லைக் செய்யவும் பகிரவும், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள்.